இதில் இந்த சுமன் சி ராமன் போன்ற நபர்கள் இவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த பிணக்கூராய்வு செய்கிற தகுதி வாய்ந்த ஃபாரன்சிக் டாக்டரோட எண்ணிக்கையே ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. அது 230 240 அவ்வளோதான் இருக்குது. அவங்க எல்லாரும் எப்படி ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே கரூரில் அசம்பிள் ஆகிருக்க முடியும்? அவங்க அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கிறாங்க, திடீர்னு எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்கு ஆதாரம் போல் ஒன்று எடுத்து கொடுத்து உடனே தாவேக்கா பசங்க அதை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆதாரம் போல் பரப்பிட்டு திரிகிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, ஒரு உடற்கூராய்வை ஃபாரன்சிக் படித்த டாக்டர் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தகுதி வாய்ந்த சீனியர் மருத்துவர்கள் யார் வேணாலும் செய்யலாம். சட்டப்படியே அப்படி தான் விதி சொல்லுது. ட்விட்டரில் சுமன் ஸ்ரீராமன்கிட்ட போய் இதை ஒருத்தர் கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு இந்த பொய்யை தெரிஞ்சே பரப்புறாரு. தாவேக்காரங்க அதை எடுத்துகிட்டு ஊரெல்லாம் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த உடற்கூராய்வு அப்படின்ற விஷயத்தில் தாவேக்கா முழு பொய்யை சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவு. அடுத்து 2வது பாயிண்ட்டு, செந்தில் பாலாஜியோட படம் போட்ட வாட்டர் பாட்டிலை அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது எப்படி சாத்தியம்? திடீர்னு எப்படி அவர் படம் போட்ட வாட்டர் பாட்டில் அங்கே வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு கான்ஸ்பிரசி தியரி போல் பரப்புகிறாங்க. அடிப்படையில் செந்தில் பாலாஜியோட ஃபோட்டோ போட்ட வாட்டர் பாட்டில் கொடுக்கப்பட்டது கூட்டம் நடத்தப்பட்ட அந்த இடத்தில் அல்ல, அது மருத்துவமனையில். அந்த உண்மையை இவங்க மறைச்சிட்டாங்க. 19 ரூபா வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க.